கொடியேற்றம் என்று சொல்லும்போது அது ஒரு புனிதமான ஒரு நாள். 9 வயசுல வெளிநாடு போனேன்னா இப்பதான் அதுக்கப்புறம் நானும் என் வைஃபும் அண்ணன் தான் வந்து பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வரையணும் 10ஆம் தேதி. திருவிழாவுக்கு வந்ததுக்கு மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் பாசையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் கொடியேற்றம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கொடியேற்ற நன்னாளில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். இன்னும் வெளிநாடுகளில் இருந்து கூட மக்கள் வந்திருந்தார்கள். இதில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் அந்த கொடிகளை கட்டி கொண்டு நிற்கணும். இந்த நிறைவு நாளில் கொடியிறக்க நாளில் இந்த கொடிகளை எல்லாம் மக்கள் தங்களை வீடுகளுக்கு எடுத்து சென்று அந்த படமாடங்களை வைப்பார்கள். அற்புதமாக நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். இது தொடர்பானதான் இந்த வீடியோ. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சந்தோஷமாக சொன்னால் எல்லாருக்கும் சந்தோஷமான மாதம். குறிப்பாக பாஷூர் மக்களுக்கும் இந்த பாஷூர் புனித அந்தோனியாருடைய திருப்பதி நாடி வருகின்ற ஏழை மக்களுக்கும் இந்து சமய மக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான மாதம். எங்களுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை இன்று நாங்கள் இந்த மாலை வேளையில் கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து வைக்கின்றோம். அவை நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடுவோம். ஆண்டோடைய அருள் ஆசீரும் புனிதருடைய பரிந்துரையும் எங்களோடு இருக்க வேண்டும் என்ற நாள்களை கொண்டாடிக் கொள்வோம். குறிப்பாக இந்த நாள்களை நாங்கள் திருப்பலியிலே பங்கெடுத்து செபிக்கவும், மறைவுரைகளை கேட்கவும், நல்ல ஒப்புரவு அரசாங்கத்தை பெறவும் நாங்கள் இந்த நாட்களில் முயற்சித்து எங்களுடைய புனித அந்தோனியாருடைய திருவிழாவை நாங்கள் அர்த்தமுள்ள முறையிலே கொண்டாடுவோமாக. எல்லாருடைய மனங்களிலும் இன்று இருக்கின்ற மகிழ்ச்சி இறுதி வரை இருக்க நாங்கள் முயற்சியிருப்போம். மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருக்கும். இக்கொடி உயரேற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நம்ம நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
குழந்தை இயேசுவினுடைய மதியிலே நாங்கள் நிற்கின்ற போது நாங்கள் எப்பொழுதுமே ஆன்மீக புதுப்பித்தலை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்தோனியாரினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற போது நாங்கள் தங்களுக்குள்ளே நாங்கள் சென்று ஆன்மீக புதுப்பித்தலை செய்ய வேண்டும். அதற்காக தூய ஆவியானவர் எங்கள் எல்லோரையும் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய குடும்பங்களை, இந்த இடத்தை, இந்த ஊரை தூய ஆவியானவர் ஆட்கொண்டு அந்த புதுப்பித்தலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தூய ஆவியானவரை வேண்டி தூய ஆவியானவருடைய பாடலில் பங்கெடுக்கிறோம். ஆண்டவரே, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மனங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததால் எமது பங்கின் பாதுகாவலராம் கோடி அற்புதரின் திருநாளை கொண்டாடவிருக்கும் நாம் அவர் கரங்களில் அமர்ந்திருக்கும் குழந்தை இயேசுவிற்கு இன்று விழா அளிக்கின்றோம். உலகின் இறையாகத்தில் நம்பிக்கையின் ஒளியை கொண்டு வந்த குழந்தை இயேசு நம் அனைவருக்கும் வல்லமையும் பெருமையும் அல்ல, மாறாக எளிமையும் தாழ்மையும் கொண்ட வாழ்வையை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். புனித அந்தோனியார் இறை வார்த்தையை நேசித்தார். இறைவனை முழு மனதோடு தேடினார். அதனால் குழந்தை இயேசுவை அவர் கரங்களில் தாங்கும் பாக்கியத்தை பெற்றார். நாமும் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழவும், குழந்தை இயேசுவின் அன்பை நம் வாழ்வில் வெளிப்படுத்தவும் வரம் வேண்டுவோம். தொடர்ந்தும் நமது குடும்பங்கள், குழந்தைகள், இளைஞர்கள், வெளிநாடுகளில் வாழும் நம் உறவுகள், இதயத்தில் சுமந்து வந்திருக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் குழந்தை இயேசுவின் திரு பாதத்தில் சமர்ப்பித்து தூய்மையான உள்ளத்தோடு எம் புனிதரின் திருவிழாவை கொண்டாட குழந்தை இயேசுவின் அன்பும் எம் புனிதரின் பரிந்துரையும் இறைவனின் வழி நடத்தவும் எம்மோடு என்றும் இருக்க வரம் வேண்டி தொடரும் வழிபாட்டில் பக்தியுடன் இணைந்து கொள்ளும். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்குகள் 13 தொடக்கம் 17 வரை. ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். திருஅவையில் திருத்தந்தை, ஆயர்கள், துறவிகள், இறைமக்கள் ஆகிய அனைவரும் தூய ஆவியின் கொடைகளால் பிறக்கப்பட்டு குழந்தை இயேசுவின் எளிமை, தாழ்மை மற்றும் அன்பின் சாட்சியாக விளங்கி இறைமக்களின் மீட்பின் பாதையில் வழிநடத்த வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை படைத்து ஆளும் இறைவா, எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரையும் உடனுடன் நலத்தோடு தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி பெறவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எம் பாதுகாப்புடன் முன்மாதிரியான வாழ்வை பின்பற்றி வாழ வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் தந்தையே, இன்றைய உலகில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் வாழும் குழந்தைகளும் இளைஞர்களின் நல்லொழுக்கத்தில் வளர்ந்து தங்கள் வாழ்வில் இறைவனின் திட்டம் எதுவென உணர்ந்து செயல்பட தேவையான
பதியை அமைத்து பராமரித்து வரும் குழுவினரை பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் உழைப்பு, தியாகம், ஒருமித்த செயல்பாடு மற்றும் சேவை மனப்பான்மை மேலும் வளர்ந்து இனிவரும் காலங்களில் இறைவனில் தொடர்ந்து சிறப்பாக செயல்படவும் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கவும் இவர்களின் குடும்பங்களில் அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை நிறைவாக நிலைக்க வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வாதத்திற்காக விலங்குகளை கொடுக்கிறோம். பாசையூர் புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து பேசுகிறது. இந்த ஆலயம் 175வது நிறைவு தினத்தை சென்ற ஆண்டு கொண்டாடியது. இந்த ஆனி 1ஆம் தேதி என்றால் எங்கெங்கே எந்தெந்த நாட்டிலே மக்கள் செறிந்து வாழுகின்றார்களோ அந்த நாட்டிலெல்லாம் இன்றைய நாள் அவர்கள் மனத்திரையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்பது என்னுடைய கருத்து. இன்றும் இந்த கொடியேற்றத்துக்கு அநேகமான பிற சமய சகோதரர்கள் நிறைய வந்துள்ளார்கள். எமது மக்களும் பிற நாடுகளிலிருந்து நிறைய வந்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள், வருகின்றார்கள். இன்னும் இம்முறை மிக சிறப்பாக நடக்கும் என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். மக்கள் திரளை கண்டால் உங்களுக்கும் அது புரிந்திருக்கும்னு நினைக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் சிறப்பாக தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கொடிமரத்தின் இந்த சிறப்பு கொடியேற்றம் என்று சொல்லும்போது அது ஒரு புனிதமான ஒரு நாள். அதாவது திருவிழா தொடங்குகின்ற நாள். தொடர்ந்து குழந்தை இயேசுவன் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. மற்ற வரவேற்பு அந்தோனியார், மற்ற கடலிலே அந்தோனியார் இருக்கின்றது. திருக்குறவம் அமைத்து அதிலும் தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு 4ஆம் நாள் இங்கே ஆலயத்திலே மிகவும் சிறந்த முறையில் திருப்பலிகள் நடைபெற்று கொண்டிருக்கும். நாளுக்கு நாள் மக்கள் வெள்ளம் அலைமோதுகின்றது. இத்துடன் இன்றைய கொடியேற்ற நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புகின்ற இந்த மீடியா இந்த தம்பியாக்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்தோனியார் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். எல்லாரும் பாசம் இதில் ஒரு ஆள் தான் வெளிநாட்டிலேருந்து வந்துருக்கா. அப்போ சொந்த ஒரு பாஷை தான் பெருநாளுக்காண்டி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும். எப்படி திருவிழா? இதான் முதல் தடவை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை தான் பார்க்குறேன், வந்திருக்கிறேன். 9 வயசுல நான் வெளிநாடு போனேன்னா இப்போ தான் அதுக்கப்புறம் முதல்ல பார்க்குறேன். எந்த நாடு நீங்கள் போயிருக்கீங்க? பிரான்ஸில். ஓகே, எல்லாருமே சொந்தக்காரர், எல்லாம் ஒரே ஃபேமிலியாக்கலாம். ஒரு வருஷம் திருவிழாவுக்கு வந்தது எங்களுக்கு சந்தோஷம். எப்படி திருவிழா? திருவிழா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் போக நல்லா இருக்குது. வெளிநாடு போய் எவ்வளோ காலம் நீங்கள் போய் 46 வருஷம். 46 வருஷம். 46 வருஷம். ஒவ்வொரு வருஷம் பாருங்களா? இல்லை இப்போ 3 வருஷம் தான் தொடர்ந்து வர்றோம். நீங்கள் ஒரு வருஷம் வந்தாலும் அப்படி வரணுமே இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த திருவிழா எல்லாம் முடிஞ்சு போய் அப்படி இருக்குது? திருவிழா முடிஞ்சு போய் கொஞ்சம் கவலையாக தான் போவோம். இப்போ எங்களுக்கு பென்ஷன் தானே, அதனால் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறது சோமையாக இருக்குங்க. எந்த நாடு நீங்கள்? ஃப்ரான்ஸ். நிறைய பேர் வரணுமா அப்படி எல்லாரும்? ஃப்ரான்ஸ்லேருந்து தான் கூட ஆக்கள்வார் இதுக்கு இருக்கிறோம். வேறு என்ன சொல்லணும் மக்களுக்கு? என்ன சொல்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்கிறது, மக்கள் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் திருவிழாவுக்கு வந்து. அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்போ இந்த திருவிழா முடிய மாட்டேன் நின்று தான் போவீங்க? திருவிழா முடிஞ்சு ஒரு மாதம் அங்கால ஒரு மாதம் நின்று தான் போவோம். உங்களோட எத்தனை வந்து வரணும்ரா? நானும் என் ஒய்ஃபும் அண்ணன் தான் வந்து. பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வரணும் 10ஆம் தேதி. அவங்களுக்கு வேலை பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு, அதனால் பிள்ளைகளை விட்டு வரணும் 10ஆம் தேதி. எவ்வளோ வேலை இருந்தாலும் வந்துடுவீங்களே? நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் பென்ஷன் தானே.
நாங்கள் பென்ஷன் தானே. இவான் என்ற வைஃப். ஓகே ஓகே சொல்லுங்க அப்படி உங்களுக்கு இந்த திருவிழாவுக்கு வந்ததை பற்றி அப்படி எப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை சொல்லுங்க. எங்களோட திருவிழாவுக்கு வந்ததுக்கு மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இன்றையிலிருந்து எங்களோட திருவிழா எல்லா நாளும் திருவிழா இன்றைக்கு தான் மட்டுமில்லை, இந்த நாளும் எங்களது திருவிழா. இங்கே வந்தாலே திருவிழா தான். திருவிழா அது பாசூர் மக்களுக்கு இல்லை, அயல் கிராம மக்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி என்று மற்ற மகிழ்ச்சி. ஒற்றுமையாக கூடி கேட்கல அவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம். ஓகேம்மா, அந்தோனியாருடைய அற்புதங்கள் அப்படி என்னோட பாயிண்ட் சொல்லுங்க. அந்தோனியாத்து அற்புதங்கள் சொல்லி நடந்தாரு. கோடி அற்புதம், கோடி அற்புதங்கள் ஒன்று கோடி. ஆனால் நமக்கு தெரியாது, அவர் ஒவ்வொரு நாளும் கோடி கோடியாக புதுமை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் செய்த ஆட்களுக்கு தான் தெரியும் கூட எல்லாம். கூடுதலாக இந்து சமய மக்கள் தான் கூடுதலாக வாரது. அந்த பேச்சு வேலை ஆக்கலாமே வந்து இல்லை எங்களோட ஊரை பொறுத்தவரையில் ஒரு அடையாளம் பாசையூர் தான் பேசல். மக்கள் வந்து எங்கட அந்தோனியர்னா சொல்லுவாங்க. பேரிலேயே வாசம் இருக்கு பாசையூர். ஆனால் எங்கட அந்தோனியர் நாங்கள் வேற நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் நாங்கள் பாசையூர் எங்கட அந்தோனியர். ஓகே, உங்களோட கண்டதில் எங்களுக்கு மகிழ்ச்சியா.